அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த உடனேயே இன்னொரு காரியமும் அங்கே நடந்தது. என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஜீவனை விடுகிறார். இங்கே நான் வாசிக்கிறோம், உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசனம், 51வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இங்க பாருங்க, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். முதலாவது கூப்பிட்டாரு, எந்த சத்தமும் உண்டாகல, எந்த அசைவு ஏற்படல, மறு உத்தரவு வரல பிதாவாகி தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து. எனவே தாங்கொன்னா வேதனை, நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற காரியம் நடந்த உடனேயே, நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இயேசு அறிந்த உடனேயே உள்ளம் உடைந்து ரத்த நாளங்கள் வெடித்து, பாருங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் என்ன செய்து விட்டார்? அவர் மரித்து போய்விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட உடனேயே அங்க இருக்கிற தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக என்ன செய்தது? கொல்கதா மலை ஊருக்கு அவுட்ல அங்க இருக்குது. அங்க சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே இயேசு ஜீவனை விடுகிறார். இங்கே தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன செய்கிறது? இரண்டாக கிழிகிறது. எது இரண்டாக கிழிந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை. எவ்வாறு கிழிந்தது? இங்கே நாம் பார்க்கிறோம், மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று எழுதப்படல. அவ்வளவா கவனிக்கணும். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக என்ன செய்தது? கிழிந்தது. திரைச்சீலை என்பது நீங்க சௌகரியம் கட்டுறாங்கல்ல, இந்த சிலை நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது ஒரு சின்ன பிள்ளை கூட கிழிச்சு போட்டுரும். தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 6 அங்குலம் அகலம், கனம் 6 அங்குலம், அவ்வளவு கனம். அது சாதாரண நீங்க கத்திரி குளத்துக்கிட்டு போய் கூட அடிக்க முடியாது, வெட்ட முடியாது, கத்திரிக்க முடியாது, அவ்வளவு கனம் அது இருக்கும். இங்க நான் பார்க்கிறோம், தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக என்ன செய்தது? கிழிந்தது. கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் இல்ல, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் என்று சொன்னால் மனுஷன் வந்து அதை கிழிச்சு விட்டுட்டான் எல்லாரும் சொல்லிடுவாங்க. கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கிழிந்தது என்றால் என்ன சொல்லிருப்பான்? மனுஷன் கிழிச்சு விட்டுட்டான். மனுஷன் கீழே கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணி இப்படி இழுத்து விட்டுட்டு, அதனால கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவான். ஆனா சத்தியத்தில் தெளிவாய் சொல்லுகிறது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக என்ன செய்தது? கிழிந்தது. ஆகவே இது மனுஷனுடைய முயற்சி கிடையாது, இது மனுஷனுடைய கிரியை கிடையாது, இது மனுஷனுடைய செயல்பாடு கிடையாது. எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். ஆகவே அங்கே நடந்தது என்ன? பிதாவாகிய தேவனே அந்த திரைச்சீலை இரண்டாக கிழித்து விட்டார். எதற்காக இதை தேவன் கிழித்து விட்டார்? எதற்காக தேவாலயத்தின் திரைச்சீலையை இரண்டாக கிழித்து விட்டார் தெரியுமா? தேவனோடு மனுஷன் நேரடியா வந்து தொடர்பு கொள்ளலாம். மனுஷன் வந்து தேவனிடத்திலே நேரடியாக உறவாடலாம். மனுஷன் வந்து தேவனிடத்திலே நேரடியாக என்ன செய்யலாம்? பேசலாம். 24 மணி நேரமும் மனிதன் தேவனிடத்தில் என்ன செய்யலாம்? பேசலாம், வந்து ஜெபிக்கலாம், அவருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழலாம். இன்னும் தெளிவாக சொன்னால், ஒரு பாவியான மனிதன் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக தான் பிதாவாகிய தேவன் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக என்ன செய்து விட்டார்? அவர் கிழித்து விட்டார். இன்னைக்கு இது வந்து நமக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு விலைக்கு சொல்றீங்க, கவனிங்க. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க,
அன்னைக்கு யாரு பெண்கள் சர்ச்சுக்குள்ள நுழைய முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெண்கள் யார் என்ன செய்ய முடியாது சர்ச்சுக்குள்ள, பழைய ஏற்பாட்டு சர்ச்சுக்குள்ள. பழைய ஏற்பாட்டுல கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பெண்கள் யாரும் நுழைய முடியாது. இன்னைக்கு வந்து பாருங்க, கால் மேல கால் போட்டு கூட உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் வேற, அன்னைக்கு இருக்கிற நிலவரம் வேற. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே யாரும் நுழைய முடியாது. பழைய ஏற்பாட்டு பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த சர்ச்சு 3 பகுதியாய் பிரிக்கப்பட்டிருந்தது. முன்னால பகுதிக்கு பேரு பிரகாரம், இரண்டாவது வந்து பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது பகுதிக்கு பேரு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில பெரிய திரைய கர்த்தர் மோசே மூலமாய் தயாரித்து தொங்கப்பட்டிருந்தாரு. அந்த திரைச்சீலை தான் 2ஆக கிழிந்தது. நல்லா கவனிங்க. இப்ப அந்த திரைச்சீலைக்குள்ள யாரும் நுழையக்கூடாது, யாரும் நுழைய முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 365 நாள்ல ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை அந்த திரையை விளக்கிக்கிட்டு உள்ள போய் அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அவன் தெளித்து ஜனங்களுடைய பாவத்துக்காக பிராயசித்தம் செய்ய வேண்டும். இவன் ஒழுங்கா போகலைன்னா இவனே அங்க அடி விழுந்து செத்துருவான். அப்படிப்பட்ட நாட்கள் அது. உள்ள போய் செத்தவனை தூக்கிட்டு வர முடியாது. உள்ள போய் செத்தவனை தூக்கிட்டு வந்தா இவன் செத்து போயிடுவான். அதனால இந்த பிரதான ஆசாரியனுடைய காலில பெரிய நீல செயின் விட்டுருந்தாங்க, காலில் கட்டி. அந்த செயின் சர்ச்சுக்கு வெளியில கிடக்கும். அங்க திரையை விளக்கிக்கிட்டு உள்ள போய் பாருங்க, அந்த ரத்தத்தை தெளிக்கணும், அங்க அந்த காரியத்தெல்லாம் செய்யணும். ஒருவேளை அவன் மரித்து போய்விட்டால், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளை காணஞ்ச உடனே இந்த செயினை பிடிச்சி இழுப்பாங்க, போன வெளியில என்ன செஞ்சிடும். எப்படிப்பட்ட கண்டிஷன் பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. யாரும் உள்ள நுழைய முடியாது, பிரதான ஆசாரியனே நுழைய முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் நுழைய முடியும். நினைச்ச நேரத்துல உள்ள போய் நான் ரத்தத்தை தெளிச்சுட்டு வரேன் போக முடியாது. இங்கே நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஜீவனை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. என்ன நடந்தது? இன்னைக்கு எந்த மனுஷனும் எந்த பயமும் இல்லாம கர்த்தர்ட்ட ஓடி போய் தேவ பிரசன்னத்துல நிக்கலாம், தேவன்கிட்ட பேசலாம், ஆண்கள் பேசலாம், பெண்கள் பேசலாம். ஒரு பாவியான மனுஷன் தேவன்கிட்ட வந்து மன்னிப்பை கேட்கலாம். தேவ பிரசன்னத்துல சில தங்கி எந்த பயமும் இல்லாம கர்த்தர் நம்மளை அடிச்சிருவாரோ, நொறுக்கிடுவாரோ. ஒருவேளை தேவ பிரசன்னத்துல வந்து செத்துக்கிட்டு போயிடும் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ பிரசன்னத்துல வந்து கர்த்தரோடு உறவாடலாம், கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளலாம், கர்த்தரோடு பேசலாம், ஜெபித்து பதில் வாங்கி கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட நாட்கள்ல இப்படிப்பட்ட இந்த நாட்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் பிதாவாகிய தேவனே அந்த திரைச்சீலை என்ன செய்தார்? 2ஆக கிழித்து விட்டார். எந்த மனுஷனும் போய் கிழிச்சு விடல. இது மனுஷனுடைய செயல் அல்ல, இது மனுஷனுடைய கிரியை அல்ல, இது முற்றிலும் தேவனுடைய செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முற்றிலும் தேவனுடைய காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் யாரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார். 10 கொலை செஞ்சவன், 20 கொலை செஞ்சவன், கொடூரமான பாவியை கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார். வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலையில் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், கொடூரமான பாவியா இருக்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார், உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், புது வாழ்வை உங்களுக்கு தந்தருளுவார், உங்களை வாழ வைப்பார். இயேசுவண்டை வருவாய் என்று சொன்னால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். ஆகவே இன்றைக்கு ஒரு மனுஷன் தேவனோடு பாருங்க நேரடியாக அவன் பேசலாம், ஐக்கியம் கொள்ளலாம், உறவாடலாம், ஜெபித்து பதில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். யாரையும் தேவன் என்ன செய்யறது கிடையாது, புறக்கணிக்கிறது கிடையாது, புறக்கணிக்க மாட்டார். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவன் புறக்கணிக்கிறது கிடையாது, தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். தேவன் உங்களை புறக்கணிக்கிறது கிடையாது. ஆமென். ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க புறக்கணிக்கப்பட்டதினாலேதான் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு பிதாவாகி தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்.
எதற்காக? இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. சத்தியவேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். நாம் சத்துருக்களாயிருந்தோம், நாம் தேவனுக்கு எதிரிகளாயிருந்தோம், நாம் பாவிகளாயிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு உலகமே என்ன சொல்லுது? இவங்கள ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது நமக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கு, நம்ம செஞ்ச சேட்டைகளுக்கெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. யாராவது அவங்களை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளை சொன்னா நல்லா இருக்குமா? ஆனா சொல்றாங்களா சொல்லலையா? கர்த்தர் கிருபையா எல்லா பாவத்தையும் மன்னித்து இருக்கிறார். தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அவர் புறக்கணித்தார். எதற்காக? இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். ஜெபத்துல போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய உள்ள என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ஜெபத்துல போய் ஆண்டவரே நான் குப்பை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் தூசி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு சுத்தரம் இல்ல, அடியோடு இல்லைன்னு அர்த்தம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே புறக்கணித்தார். எதற்காக? இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கும்படியா இருப்பதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக. இன்னைக்கு அவருடைய பிள்ளையை நம்மளை மாற்றி இருக்கிறார். இப்ப ஜெபத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் குப்பை வந்திருக்கிறேன், நான் தூசி வந்திருக்கிறேன், நான் புழு வந்திருக்கிறேன், நான் மண்ணு வந்திருக்கிறேன், நான் கழுத வந்திருக்கிறேன், நான் சாக்கடை தண்ணி வந்திருக்கிறேன்னா சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம், கூறு இல்லைன்னு அர்த்தம், கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுதுன்னு அர்த்தம். கவனிங்க, இங்க இருக்கிற யாரும் இப்படி ஜெபிக்க கூடாது. மத்த கிறிஸ்தவங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க கூடாது. தாழ்மை என்கிற பெயர்ல தாழ்மை இருக்கணும் பிரதர். எது தாழ்மை? கூறு இல்லாம ஜெபிக்கிறத தாழ்மை? கூரோட ஜெபிக்கணும், அறிவோட ஜெபிக்கணும். கர்த்தாவே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன்பா. இன்னைக்கு உங்க பிள்ளை வீட்டு வாசல்ல வந்து நின்னு நான் குப்பை வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? ஒரு வாயை பொத்திட மாட்டீங்க? உள்ள வந்து தொலை. நல்ல நேரத்துல அவனை பார்த்தேன், என்னென்ன பத்தி பேசுறான். ஆனா ஜெபன்ற மாத்திரத்துல வந்து குப்பை, தூசி, புழு, மண்ணு, சாக்கடை தண்ணி, தண்ணி என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படுற மாதிரி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளை வந்திருக்கிறியா? வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எத்தனை இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க கழுத கிடையாது, நீங்க புழு கிடையாது, நீங்க மண்ணு கிடையாது, நீங்க குப்பை கிடையாது. இப்படிப்பட்ட அறிவோடு கூட போய் என்ன செய்யுங்க? ஜெபியுங்கள். ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொன்னால், பாவத்தின் நிமித்தம் நாம் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியுமாய் பெற்றுக் கொடுப்பதற்காக. பாவத்தின் நிமித்தமாய் ஆதாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டான். இப்ப மறுபடியுமாய் ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததியாராகி நமக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டார். ஆமென். இன்னைக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையா சுதந்திரிக்கிறோம், எடுத்துக்கொள்ளணும் விசுவாசத்தினால. ஆமென். எத்தனை எடுத்துக்கொள்ள நினைக்கிறீங்க?